hello, வணக்கம். Welcome to Hema Back to Cinema. Yes, நாம எனக்கு பார்த்த படம் கருப்பு, directed by R.J. Balaji, music by Sai Abhyankar, Surya, Trisha, R.J. Balaji இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட சம்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து நீதிமன்றத்தை எதுக்கு போறாங்க நாடுறாங்க அப்படின்னா, ஒரு நீதி கிடைக்கணும், சட்டம் வந்து நிலைநாட்டணும்னா, ஆனா அந்த நீதிமன்றமே வந்து மக்களை ஏமாத்துறது, எப்படியெல்லாம் வந்து நீதி கொடுக்காம மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுறது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரியோட கோரு. இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படம் ஒழுங்காக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இவங்க வந்து நீதிமன்றத்துக்கு மேலே கருப்பசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் உள்ளே இறங்குறாருன்றாங்க. நடுவில் லியோ படம் வருது, சிங்கம் படம் வருது, எல்கேஜி படம் வருது, காந்தாரா படம் வருது. டேய் சபா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் குழப்பி. எனக்கு என்ன டவுட்னா, இந்த படத்துலேருந்து வர ப்ராஃபிட் பாதி காப்பி ரேட்டுக்கு காசு கொடுத்து போயிடும் போல, அந்த மாதிரி இருக்கு படம். வில்லன் வந்து ஆர்ஜே பாலாஜி தான் பண்றாரு. அவரோட கேரக்டர், அவரோட அந்த பர்சனா வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. கருப்பசாமி நடிச்சிருந்தா அப்படியே தட்டி தூக்கி இருக்கலாம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரத்துல படம் முடிஞ்சு போயிருக்கும். அதை போட்டு இழுன்னு இழுத்து கடைசியில காந்தாரா ஸ்டைல்ல வந்து வில்லனை தூக்குறாங்க. ஷபா டே கதவை திறந்து விடுங்கடா நாங்கள் கிளம்புறோன்ற மாதிரி இருந்துச்சு. 120 ரூபாயும் ஒரு பக்கெட்டு பாப்கார்னும் அப்படின்னு சொல்லி மூவி ரிவ்யூ பண்ண ஆர்ஜே பாலாஜி, உங்ககிட்ட இருந்து நான் இந்த குவாலிட்டியை நான் ஃபுல் குவாலிட்டியை நான் எதிர்பார்க்கல. உங்களோட மூக்குத்தி அம்மன் எல்கேஜிலாம் வேற அட்லீஸ்ட் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ 3 years கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் வந்து இட் இஸ் ரியலி டிசப்பாயிண்டிங். It is worth watchable in OTT once. So until I see you next time, this is Hema signing off. Bye.